நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜூம் மீட்டிங்கிலே பங்கு பெற்றிருக்கிற அனைத்து சகோதரிகளுக்கும் என் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த வாட்ஸ்அப் இன்விடேஷனில் பார்த்தபடி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு உதார குணம், இது உதாரத்துவம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நாம் அநேக குணங்களை குறித்து நாம் படிப்பது உண்டு. அன்பு, பொறுமை, சாந்த குணம் அப்படி என்று சொல்லி நிறைய குணங்களை குறித்து நாம் படிப்பது உண்டு. வெகு அரிதாக இந்த உதார குணத்தை குறித்து நாம் செய்திகள் கேட்பதோ இல்லை படிப்பதோ மிக அரிதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அடியனுக்கும் கூட நான் இந்த குவைட் டைம் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது இந்த 2 கொரிந்தியர் 8வது 9வது அதிகாரத்தையே நான் வாசித்து கொண்டு இருக்கும்போது அடியனுக்கு இந்த காரியங்களை குறித்து, இந்த உதார குண காரியங்களை குறித்து அடியனிடத்தில் கர்த்தர் அதிகமான காரியங்களை பேசினார். ஸோ அந்த காரியங்களை உங்களிடத்திலும் பகிர்ந்து கொள்ள அடியன் விருப்பப்படுகிறேன். இந்த காரியங்கள் மூலம் அடியனிடத்தில் பேசின தேவன் தான் உங்களிடத்திலும் கூட இந்த வசனங்கள் மூலம் கர்த்தர் பேசுவாராக. இந்த நேரத்திலும் கூட நாம் ஜெபத்தோடு அமர்ந்திருப்போம். இந்த உதார குணம், இந்த உதாரத்துவம் என்ற வார்த்தை அதிகமாக நம் வேதத்திலே நாம் பார்க்கும்போது ஒரு கொடுக்கிற காரியங்களுக்காக, அதாவது ஆஃபரிங், கொடுக்கிற காரியங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த கொடுக்கிற காரியத்தை நாம் எப்படி நம் மற்ற வார்த்தைகளை கொண்டு நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். அது எப்படி மற்ற வார்த்தைகள் என்ன என்று பார்க்கும்போது காணிக்கை கொடுத்தல் என்று நாம் சொல்லலாம். இல்லைன்னா இந்த நம்ம எல்லாம் ஒரே மீனிங் இல்லை, இருந்தாலும் கூட நாம் பெட்டரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். வேதத்தில் குறிப்பிடுகிற சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். காணிக்கை கொடுக்கிற காரியம், தான தர்மம் செய்தல், நன்மை செய்தல், உதவி செய்தல், இரக்கம் செய்தல், தயவு பாராட்டுதல் போன்ற வார்த்தைகளை கொண்டு நாம் கூட என்ன பண்ண முடியும், இந்த உதார குணத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த உதார குணத்தை நம் வாழ்க்கையில செயல்படுத்தும் போது சில அடிப்படையான விஷயங்களை நாம் கையாளுவது மிக மிக அவசியம் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் என்று பார்க்கிறோம். இந்த 2 கொரிந்தியர் 8, 9 அதிகாரங்களிலே சில காரியங்கள் அடிப்படையான சில காரியங்களை பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ அந்த காரியங்கள் மூலம் கர்த்தர் நம்மிடம் கூட இடைபடுவாராக. முதலாவது காரியம் என்ன என்று பார்க்கும்போது மன விருப்பம். இந்த மன விருப்பத்தை குறித்து நாம் எங்கு வாசிக்கிறோம் என்றால் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்துல 11வது வசனம், 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 11வது வசனத்திலே இதை குறித்து வாசிக்கிறோம். ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள், கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக என்று சொல்லி இங்கு நாம் வாசிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு மன விருப்பம் வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை பவுல் தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, மன விருப்பத்தை கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது, அதை நிறைவேற்றுதல் அவசியம் என்று சொல்லி நாம் இங்கு பார்க்கிறோம். இந்த நிறைவேற்ற வேண்டிய காரியம் எப்படி என்று பார்க்கும்போது 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். அதே அதிகாரம் 8வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லி நாம் இங்கு வாசிக்கிறோம். ஸோ கர்த்தர் நம்மை எப்பொழுதுமே நம்ம இடத்திலே இல்லாத ஒரு காரியத்தை அவருக்காக செலுத்தும்படி, அவருக்காக கொடுக்கும்படி நம்மளை கம்பல் பண்றது கிடையாது. ஸோ நம்ம இடத்துல என்ன இருக்கிறதோ அதை தான் கர்த்தர் என்ன பண்றாரு, எடுத்து கொடுக்கும்படி நாம் கேட்கிறதை நாம் பார்க்க முடியும். உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. 12வது வசனமும் இல்லாததின்படி அல்ல, உள்ளதின்படி அங்கீகரிக்கப்படும். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற காரியத்தை எடுத்து நாம் நிறைவேற்றும் போது அது அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவாய் காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். ஸோ முதலாவது மன விருப்பம் உண்டாக வேண்டும். இரண்டாவது, நம்மளிடத்தில் உள்ளவைகளை எடுத்து கொடுத்து நாம் அந்த காரியத்தை நிறைவேற்றுதல் வேண்டும் என்று சொல்லி நாம் இங்கு பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது அதே 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 5வது வசனம், 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாய் இராமல்,
லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதா இராமல் என்று சொல்லி இங்கு வாசிக்கிறோம். லோபத்தனம் அப்படின்னா நம்ம வந்து தமிழ்ல நம்ம இந்த வார்த்தையை அதிகமா பயன்படுத்தாததுனால் நமக்கு புரிந்து கொள்வது கஷ்டம். இது இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா கிரட்ஜிங் ஆப்ளிகேஷன், அதாவது நம்ம மனமின்றி, வெறுப்போடு, எரிச்சலோடு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வார்த்தைக்கு மீனிங் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கிலீஷ்ல. சோ நம்ம லோபத்தனமாய் கொடுக்கப்படக்கூடாது என்று சொல்லி பார்க்கும்போது நம்ம மனமின்றி, நம்ம வெறுப்போடு, எரிச்சலோடு, व्यसனமா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த காணிக்கையை நம்ம வந்து இந்த தான தர்மத்தையோ காணிக்கையோ இந்த உதவியோ நன்மையோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ அடுத்ததாக அதே வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், லோபத்தனமாய் கொடுக்கப்படக்கூடாது, அதற்கு மாறாக நாம் எப்படி கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதா இருக்கும்படியாக என்று சொல்லி அதே வசனத்தில் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சோ உதாரத்துவமாய் நாம் கொடுக்க வேண்டும். நாம் வந்து மனமின்றி, வெறுப்போடு, எரிச்சலோடு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த ஆஃபரிங்கை வந்து நம்ம கொடுக்க கூடாது என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். சோ அதே நீதிமொழிகள் 11:25, நீதிமொழிகள் 11:25 நாம் வாசிக்கும் போது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று சொல்லி நீதிமொழிகளே நாம் சாலமோன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். சோ இந்த உதார குணமுள்ள ஆத்துமாய் என்ன பண்ணும் என்று பார்க்கும்போது அது செழிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று சொல்லி அந்த நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிற வசனம் நமக்கு தெளிவாய் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். சோ இங்க உதார குணமுள்ள ஆத்துமா என்று சாலமோன் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் இங்க பார்க்க முடியும். சோ அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கும் போது 7வது வசனம், அதே 9வது அதிகாரத்திலே 7வது வசனம் நாம் வாசிக்கும் போது, அவனவன் விசனமாயும் அல்ல, இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, விசனமாயும் அல்ல, அதாவது நாம் விசனமாய் என்ன பண்ணக்கூடாது, கொடுக்க கூடாது என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தையாக கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சோ விசனமாயும் கொடுக்க கூடாது, கட்டாயமாகவும் நாம் என்ன பண்ணக்கூடாது, கொடுக்க கூடாது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் மனதில் நியமித்திருக்கிறபடியே கொடுக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ நம் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே நாம் கொடுக்க கடவன் என்று சொல்லி இந்த வசனத்திலே நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாத அதே வசனத்தில் இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சோ நம்ம வந்து விசனத்தோடு, நம்ம வந்து வெறுப்போடு, எரிச்சலோடு, இல்ல மன விருப்பமின்றி, நம்ம வந்து கட்டாயத்தோடு நம்ம வந்து இந்த காரியத்தை நாம் செய்யக்கூடாது. அதற்கு மாறாக நம்ம உற்சாகமாய் நம்ம என்ன பண்ணணும், அந்த காரியத்தை செய்கிறவர்களா இருக்கணும். ஏன் என்று பார்க்கும்போது உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். சோ அதே ரோமர் 12:8வது அதிகாரத்திலே வாசிக்கும் போது, ரோமர் 12:8 இந்த கடைசி பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன் என்று சொல்லி நாம் இங்கு வாசிக்க முடியும். சோ இதே போல அடுத்ததாக நம்ம அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது நாம் ஜாக்கிரதையாய் நாம் என்ன பண்ணணும், இந்த காரியத்தை குறித்து ஜாக்கிரதையாய் நம்ம ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். அதே 2 கொரிந்தியர் 9:2 வாசிக்கும் போது, உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன், அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாக ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியாருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே, உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பி விட்டதும் உண்டு என்று சொல்லி இங்க நாம் வாசிக்க முடியும். சோ இந்த சபை, இந்த அகாயாவில் உள்ள சபை வந்து 1 வருஷமா என்ன பண்றாங்கன்னா, இந்த தான தர்மத்தை செய்வதற்காக ஆயத்தமா இருக்காங்க, ரெடியா இருக்காங்க. அதாவது ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பணத்தை சேமித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஜாக்கிரதை அவர்களிடத்துல இருந்தது என்று சொல்லி வாசிக்க முடியும். அந்த ஜாக்கிரதையை கண்டு என்ன பண்ணப்பட்டார்கள், அந்த ஜாக்கிரதை அநேகரை எழுப்பி விட்டதும் உண்டு என்று சொல்லி நாம் இங்கே கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம். உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பி விட்டதும் உண்டு என்று சொல்லி நாம் இவர்களை ஒரு மாதிரியான சபையாக நாம் இங்கே பார்க்க முடியும். சோ இப்படிப்பட்ட ஒரு ஜாக்கிரதை இல்லது ஒரு ஆயத்தம் வந்து நமக்கு இந்த காணிக்கை கொடுக்க வேண்டிய காரியத்திலே நமக்கு அவசியமாய் இருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ அதே நீதிமொழிகள் 3வது அதிகாரம்
நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 27, 28 வாசிக்கும் போது 27, 28 நீதிமொழிகள் 3வது அதிகாரம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. ஸோ நன்மை செய்யும்படி நம்மிடத்தில் திராணி இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாது, அதை நம்ம இழுக்கடிக்க கூடாது என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். நீ இன்னைக்கு நம்மகிட்ட இருந்தும் கூட நம்ம என்ன சொல்றோம், இன்னைக்கு போயிட்டு வாங்க, நான் நாளைக்கு தரேன், நான் யோசித்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இழுக்கடிக்கிற ஒரு காரியத்தை நம்மளோட வாழ்க்கையிலே நாம் அநேக தரம் தவறு செய்யறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கு வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே என்று இந்த நீதிமொழிகள்ல இந்த வசனத்தை நாம் வாசிக்க முடியும். சோ நம்ம இடத்துல திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும். அதே நீதிமொழிகள் 11:27 வாசிக்கும் போது கடைசி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நாம் வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 11:27 ஃபர்ஸ்ட் பார்ட் வாசிக்கும் போது, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். சோ இப்படி நமக்கு திராணி இருக்கும்போது நாம் என்ன பண்ணக்கூடாது, நாம் அது செய்யத்தக்கவர்களுக்கு கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பொருள் இருக்கையில் இன்று போய் நாளை வா என்று சொல்லி நாம் என்ன பண்ணக்கூடாது, இழுக்கடிக்க கூடாது என்று சொல்லியும் நாம் இந்த நீதிமொழிகளே தெளிவாக நாம் வாசிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 1 பேதுரு 4வது அதிகாரம் 1 பேதுரு 4வது அதிகாரம் 11வது வசனத்தின் கடைசி பகுதியில நம்ம வாசிக்கும் போது, ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளின பலத்தின்படி செய்ய கடவன் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. சோ நமக்கு கொடுத்திருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற பலத்தின்படி, திராணியின்படி நாம் என்ன பண்ணணும், உதவி செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே 2 தெசலோனிக்கேயர் 3:13 வாசிக்கும் போது 2 தெசலோனிக்கேயர் 3:13 வாசிக்கும் போது, நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். இந்த காரியங்களை சகோதரரே நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருக்க கடவீர்கள் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்க முடியும். சோர்ந்து போகாமல் இருக்காமல் நம்ம இருக்க வேண்டும். நம்ம இதுல நமக்கு சோர்வு ஏற்படக்கூடாது. சோ நம்ம கொடுக்கிற ஆஃபரிங்னால என்ன ஒரு மாற்றம் அடைந்திருக்கிறது, ஒன்றுமே இல்லையே அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த காரியத்திலே நாம் சோர்ந்து போகாமல் நம்ம என்ன பண்ணணும், இந்த நன்மையை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு வேத வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். சோ சில அடிப்படை விஷயங்களை தான் நாம் இப்பொழுது பார்த்தோம். என்ன என்று பார்க்கும்போது, முதலாவது நமக்கு மன விருப்பம் வேண்டும். அந்த மன விருப்பம் மட்டும் இருந்தால் போதாது, அதுக்கு நம்ம இடத்தில் உள்ளதை எடுத்து கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், அந்த காரியத்தை நிறைவேற்றுதல் அவசியமாய் இருக்கிறது. அடுத்ததாக நாங்க பார்க்கும்போது லோபத்தனமாய், அதாவது நம் மனமின்றி நாம் என்ன பண்ணக்கூடாது, கொடுக்க கூடாது என்று பார்க்கிறோம். அதுக்கு மாறாக உதாரத்துவமாய் நாம் என்ன பண்ண வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதான் நீதிமொழிகளிலே வாசிக்கும் போது உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக விசனமாய் நாம் கொடுக்க கூடாது, கட்டாயமாக நாம் கொடுக்க கூடாது, நம் மனதில் நியமித்தபடியே என்ன பண்ணணும், கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த காரியத்திலே நாம் ஜாக்கிரதையாகவும் ஆயத்தமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிடக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தேவன் அளித்த பலத்தின்படி நாம் இந்த காரியத்தை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சோர்ந்து போகாமல் நாம் இந்த காரியத்தை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த 8வது 9வது அதிகாரத்திலே சில அடிப்படையான விஷயங்களை தேவன் கொடுக்கும் காரியத்திலே நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக சில கோட்ஸ், அதாவது சில கோட்ஸ் கத்த நம்ம அதிகமாக இந்த காரியத்தை புரிந்து கொள்வதற்காக பவுல் சில கோட்ஸ் கொடுத்திருக்காரு. அதை நம்ம வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே அந்த கோட்ஸ் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இல்லையா? சோ நம்ம சிறுக விதைச்சிட்டு நம்ம பெருக அறுக்க நம்ம நினைக்க முடியாது இல்லையா? கண்டிப்பா எவ்வளவு விதைக்கிறோமோ, எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுக்க முடியும். சரியா? சோ சிறுக விதைச்சா நம்ம சிறுகதான்
அறுப்போம். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று சொல்லி நாம் இந்த வேத வசனத்திலே பவுல் சொல்லுகிற ஒரு எக்ஸாம்பிளுக்காக அவர் புரிந்து கொள்வதற்காக, அந்த சபை புரிந்து கொள்வதற்காக எக்ஸாம்பிள் உதாரணத்துக்காக இந்த கோர்ஸ் சொல்லதை நம்ம பார்க்க முடியும். ஸோ நீதிமொழிகள்லையும் வாசிக்கிறோம். 11வது அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 11:24 வாசிக்கும் போது, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. இல்லைங்களா? இந்த வசனம் என்ன நமக்கு எடுத்துரைக்கிறது என்றால், அதிகமாய் கொடுக்கும் போது இன்னும் அதிகமாய் விருத்தி தான் அடைந்தது உண்டு, அதற்கு மாறாக பிசினித்தனம் பண்ணினவர்கள் வறுமைதான் அடைவார்கள் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஸோ இரண்டாவதாக ஒரு கோர்ஸ் என்ன கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது, நம்ம ஆல்ரெடி வாசிச்சதுதான் 7வது வசனத்தில், 9வது அதிகாரம் 7வது வசனத்தில் கடைசி பகுதி, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் என்ன பண்ணுகிறார்? தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். ஸோ இதே காரியத்தை நாம் எபிரேயர் 13:16 வாசிக்கிறோம். எபிரேயர் 13:16 வாசிக்கிறோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நீங்க என்ன பண்ணக்கூடாது? நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் என்று சொல்லி ஒரு கட்டளையாகவே தேவன் என்ன பண்ணுகிறார்? நமக்கு இந்த வசனத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாம் வாசித்த போது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று பார்த்தோம். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசித்தோம். அடுத்ததாக நாம் வாசிக்கிற வசனம் 2 கொரிந்தியர் 9:9 வாசிக்கிறோம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும் என்று சொல்லி இங்க நம்ம வாசிக்கிறோம். ஸோ இங்க எழுதியிருக்கிறபடி ஆகும் அப்படி என்றால், நமக்கு ஆல்ரெடி இந்த வசனம் பழைய ஏற்பாட்டு ஒரு புத்தகத்திலே என்ன பண்ணப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் பவுல் என்ன பண்றாரு? இங்க கொரிந்து சபைக்கு கோட் பண்றதை நம்ம பார்க்க முடியும். அது எங்க எழுதப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கும்போது, சங்கீதம் 112:9 சங்கீதம் 112:9 வசனத்திலே இந்த கோட் இந்த வசனம் ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன என்று பார்க்கும்போது, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்று சொல்லி சங்கீதம் 112:9 நாம் இங்கு வாசிக்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை பவுல் அவர்களுக்கு, கொரிந்து சபையாருக்கு இதுக்கு சொல்லி என்ன பண்ணுகிறார்? உற்சாகப்படுத்துகிறதை நாம் இங்கு நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் போது, இந்த உதார குணத்தை நாம் வாழ்க்கையில செயல்படுத்தும் போது, இந்த உதாரத்துவத்தை நாம் நம்மளோட வாழ்க்கையில கொண்டிருக்கும் போது, நாம் எதை வெளிப்படுத்துகிறோம் என்று பார்க்கும்போது, இதே அதிகாரங்களிலே நாம் இதை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 8:24 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 8:24 வாசிக்கிறோம். ஆதலால் உங்கள் அன்பையும் நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியையும் சபைகளுக்கு முன்பாக அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துங்கள் என்று சொல்லி இங்கு வாசிக்கிறோம். ஸோ நம்மளுடைய அன்பை என்ன பண்றோம்? திருஷ்டாந்தப்படுத்துகிறோம் என்று சொல்லி இந்த வசனங்களை நாம் வாசிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதே 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கும் போது, 13வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினால் ஆகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டிருக்கிறதின் நிமித்தம் என்று சொல்லி இங்க வாசிக்கிறோம். ஸோ நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை என்ன பண்றோம்? கீழ்ப்படிதலோட அறிக்கை செய்கிறவர்களாக இங்கு இருக்கிறோம் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் அதே 13வது அதிகாரத்திலே, இது தேவனுக்கு இது மகிமையை உண்டாக்கும் என்று சொல்லி இங்க வாசிக்கிறோம். கடைசி பகுதி பார்க்கும்போது பாருங்க, தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி என்று சொல்லி இங்க ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். சோ இது தேவனுக்கு மகிமை உண்டாக்கும் என்று சொல்லி நாம் இங்கு வாசிக்கிறோம். அடுத்ததாக பார்க்கும்போது அதே 9வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே பார்க்கிறோம், தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணம் உள்ளவர்களாவீர்கள். சோ இதனால் தேவனுக்கு என்ன ஆகும்? ஸ்தோத்திரம் உண்டாகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த மிகுந்த உதார குணத்தினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும், தேவனுக்கு மகிமை உண்டாகும். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாம் என்ன பண்றோம்? கீழ்ப்படிதலோட அறிக்கை செய்கிறோம், நம்மளுடைய அன்பை என்ன பண்ணுகிறோம்? திருஷ்டாந்தப்படுத்துகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 13வது அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது
2 கொரிந்தியர் 9:12 அதிகாரம் 12வது அதிகாரத்திலே வாசிக்கும் 12வது வசனம். 2 கொரிந்தியர் 9:12 வசனம், இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவை நீக்குகிறதும் இல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலம் உள்ளதாயும் இருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். சோ இது பரிசுத்தவான்களின் குறைவுகளை நீக்குகிறதற்கு உதவியா இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படி இதனாலே என்ன ஆகுது, அநேகர் தேவனை ஸ்தோத்திரம் செய்வதற்கு ஏது உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்படி ஸ்தோத்திரம் உண்டாகும் போது அந்த தர்ம சகாயமானது சம்பூர்ண பலன் உள்ளதா இருக்கிறது என்றும் சொல்லி நாம் இந்த வசனங்களிலே வாசிக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம வாசிக்கும் போது அதே 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 14-15 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 14-15 வாசிக்கும் போது இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சமநிலை பிரமாணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 14-15 எப்படி எனில், மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக என்று சொல்லி நாம் இங்கு வாசிக்க முடியும். சோ இது ஒரு சமநிலை பிரமாணத்தை குறித்து இங்கு பவுல் சொல்லுகிற காரியத்தை நாம் இங்கு பார்ப்போம். இன்றைக்கு உங்களுடைய செல்வம் என்ன ஆகட்டும், அவர்களுடைய வறுமைக்கு உதவட்டும். உங்களுடைய செல்வம் அவருடைய வறுமைக்கு உதவட்டும், அவர்களுடைய செல்வம் உங்களோட வறுமைக்கு ஒரு நாளிலே உதவும் என்று சொல்லி ஒரு சமநிலை பிரமாணத்தை பவுல் சொல்லுகிறதை நாம் இங்கு பார்க்க முடியும். சோ இது பரிசுத்தவான்களின் குறைவுகளை நீக்குகிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே ரோமர் 12:13 வாசிக்கும் போது ரோமர் 12:13 வாசிக்கும் போது பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த முதல் பாட்டை பார்க்கும்போது பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி நாம் ரோமர் 12:13 வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். சோ இப்படிப்பட்ட காரியங்களை நாம் என்ன பண்ணுகிறோம், இந்த உதார குணத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இந்த உதாரண குணம் உள்ளவர்களுக்கு தேவன் கொடுக்கும் சில ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கும்போது அதே 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அவர்கள் கீழே நம்ம வாசிக்கிறோம் 8வது வசனத்திலே வாசிக்கும் போது, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவன் நமக்கு எப்படிப்பட்ட வல்லமையை கொடுக்கிறார் என்று எப்படிப்பட்ட கிருபையை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக நாம் மாறும்படி தேவன் என்ன பண்றாரு, நமக்கு அந்த கிருபையை கொடுக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சகலவித நற்கிரியைகளையும் பெறுகிறவர்களாக இருக்கும்படி அந்த கிருபையை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த 8வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நாம் 10வது வசனத்திலே வாசிக்கும் போது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ நம்மளுடைய விளைச்சலை வர்த்திக்க செய்கிறதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தர்ம சகாயத்தை அனுபவிக்கிறவர்கள் நமக்காக என்ன செய்வார்கள் என்று நாம் பார்க்கும்போது அதே 9வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையா இருக்கிறார்கள் என்று சொல்லி பவுல் இங்கு சொல்லுகிறதை நாம் இங்கு வாசிக்க முடியும். நமக்காக வேண்டுதல் செய்வார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். சோ நம்ம எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உள்ளவர்களாய் இருக்க தேவன் கிருபை அளிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்ம சகலவித நற்கிரைகளை பெறுகிறவர்களுக்கு நமக்கு கிருபை அளிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்கிறதுக்கு தேவன் உதவி செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அவர்கள் வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பெறக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் வாசிக்க முடியும். சோ இந்த உதார குணத்தை நாம் யாருக்கு காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த உதார குணத்தை யாருக்கு காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் என்று அந்த வேதத்திலே நாம் பார்க்கும்போது, முதலாவது கலாத்தியர் 6:6 வாசிக்கிறோம்.
கலாத்தியர் 6:6 வாசிக்கும் போது, மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் என்று சொல்லி பார்க்கிறோம். உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் என்று சொல்லி நாம் இங்கு வாசிக்கிறோம். சோ இந்த வசனத்தில் தெளிவாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் யாரிடமிருந்து உபதேசத்தை பெற்றுக்கொள்ளுகிறோமோ அவர்களுக்கு இந்த நன்மைகளை பகிர்ந்து கொடுக்க நாம் சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த கலாத்தியர் 6:6 நாம் வாசிக்க முடியும். அதே போல ரோமர் 15:27 வாசிக்கிறோம். ரோமர் 15:27 வாசிக்கிறோம். அதாவது கடைசி பகுதி, புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்களே என்று சொல்லி எங்க பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதாவது பிரஜாதியார் எதுக்காக கடனாளிகளாய் இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது, யூதருடைய ஞான நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள். அதனாலே புறஜாதியருடைய சரீர நன்மைகளை அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்ய அவர்கள் கடனாளியாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த ரோமர் 15:27 நாம் வாசிக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் முதலாவது திருவசனத்தில் நாம் பயன்படுகிற உபதேசிக்கிறவருக்கு நாம் என்ன பண்ணணும், நாம் நம்மளுடைய சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது கலாத்தியர் 6வது அதிகாரம், அதே கலாத்தியர் 6 9-10 வசனங்களை வாசிக்கலாம். 9-10 வசனங்கள். கலாத்தியர் 6:9-10. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். முதலாவது நாம் திருவசனத்தில் நமக்கு உபதேசிக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக யாருக்கு என்று பார்க்கும்போது விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக என்ன என்று பார்க்கும்போது, நாம் செய்யக்கூடிய இந்த உதார குணத்தை காட்டக்கூடிய காரியம் என்ன என்று பார்க்கும்போது தான தர்மம். தான தர்மம் என்று நாம் வேதத்தில் அநேக இடங்களிலே நாம் வாசிக்க முடியும். நாம் ஒரு சில எக்ஸாம்பிள் நாம் பார்க்கும்போது, நாம் அதிகமாய் பார்க்கும்போது நம்ம 2 எக்ஸாம்பிள் மட்டும் நான் இதுக்காக சொல்றேன். கொர்நேலியு நம்ம அப்போஸ்தலரிலே வாசிக்கிறோம் இல்லையா? கொர்நேலியு அப்போஸ்தலர் 10:2 வாசிக்கிறோம். கொர்நேலியை பத்தி நம்ம வாசிக்கும் போது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சோ இங்க கொர்நேலி ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பெற்றிருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட அந்த கொர்நேலியு தேவன் என்ன பண்ணுகிறார், அவரோட ரட்சிப்புக்கு அவர் என்ன பண்றாரு, அழைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ரட்சிக்கப்படுகிறார். அவருடைய வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கிறார்கள் என்று நாம் பின்னாடி அதிகாரங்களில் நாம் வாசிக்க முடியும். அதே போல நாம் அதே அப்போஸ்தலரை நாம் வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 9:36 வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 9:36 ஒரு ஸ்திரீயை குறித்து வாசிக்க முடியும். தொர்க்காள், தபித்தாள் என்கிற பேருடைய தொர்க்காள் என்று ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் அங்க வாசிக்கிறோம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாசையிலே தொர்க்காள் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் என்று சொல்லி நாம் இங்கு வாசிக்கிறோம். சோ இந்த கொர்நேலியு தொர்க்காள் என்று பார்க்கும்போது தான தர்ம காரியங்களை செய்கிறதை நாம் இங்கு வாசிக்க முடியும். சோ இந்த நம்ம இந்த 2 கொரிந்தியர் 8-9 அதிகாரங்களை பார்க்கும் போதும் தான தர்மங்களை குறித்து தான் நாம் இந்த அதிகமாய் இந்த காரியங்களை நாம் இந்த கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறத காரியத்தை நாம் இங்கு பார்க்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் உதவி செய்கிற காரியம் என்று பார்க்கும்போது யாக்கோபு 1:27 வாசிக்கிறோம். யாக்கோபு 1:27, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறோம், அதுதான் தேவனுக்கு முன்பாக சுத்தமான பக்தியா இருக்கிறது என்று சொல்லி யாக்கோபு
1:27 நாம் என்ன பண்ண முடியும், வாசிக்க முடியும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறது என்று சொல்லி நாம் இங்கு வாசிக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ இப்படிப்பட்ட அடுத்ததாக அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் என்ன பண்ண வேண்டும், உதவி செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இரக்கம் காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு நல்ல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் யார் என்று சொல்லி பார்க்கும்போது நாம் லூக்காவிலே வாசிக்கிறோம் 10வது அதிகாரத்திலே இந்த சமாரியனை குறித்து நாம் ஆல்ரெடி நாம் வாசித்திருக்கிறோம். அந்த சமாரியன் எப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை அந்த அடிப்பட்டவருக்காக காட்டுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் என்ன பண்றான், அவனை சத்திரத்தான் கையில கொடுத்து அவனை விசாரித்து கொள்ளும்படியும், அது மட்டும் இல்லாம 2 பணத்தை என்ன பண்றாரு, எடுத்து சத்திரத்தான் கையில கொடுத்து அவனை விசாரித்து அதுக்கு அதிகமாக வேற ஏதாச்சும் செலவானா கூட நான் திரும்பி வரும்போது கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த சமாரியன் காரியத்தை குறித்து நாம் லூக்கா 10:35 நாம் என்ன பண்ண முடியும், வாசிக்க முடியும் சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இரக்கத்தையும் நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய ஊழியங்களுக்காக நாம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஊழியங்களுக்காக என்று சொல்லி நாம் பார்க்கும்போது சில உதாரணங்களை நாம் பார்க்கும்போது லூக்கா 8:3 வாசிக்கிறோம். லூக்கா 8:3 வாசிக்கிறோம். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள் என்று சொல்லி இங்கு வாசிக்கிறோம். சோ இங்க யோவன்னாள் சூசனாள் என்ற 2 சகோதரிகளை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் எப்படி கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்தார்கள் என்று பார்க்கும்போது தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறது. அதே போல நாம் பார்க்கும்போது ஒரு ஏழை விதவை குறித்து நாம் எங்க வாசிக்கிறோம், மார்க்குல வாசிக்கிறோம். மார்க் 12வது அதிகாரத்திலே வாசிக்கும் போது ஒரு ஏழை விதவை குறித்து நாம் இங்க வாசிக்கிறோம். அந்த ஏழை விதவை என்ன பார்க்கிறா, 2 காசு என்ன பண்றாரு, 2 காசு என்ன பண்றாரு, காணிக்கையா போடுறா. கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இந்த விதவை தான் அதிகமா போட்டாள் என்று சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு என்று பார்க்கும்போது மற்றவர்கள் எல்லாம் பரிபூரணத்திலிருந்து எடுத்து கொடுத்தார்கள். ஆனால் இந்த ஸ்திரீ என்ன பண்ணா, தன்னோட வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்தது எல்லாவற்றையும் என்ன பண்ணினா, அதை போட்டாள் என்று சொல்லி அந்த ஏழை விதவை தான் அதிகமாக போட்டாள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியத்தை நாம் வாசிக்க முடியும். சோ அதே போல கர்த்தருடைய ஊழியம் என்று நாம் பார்க்கும்போது எஸ்ரா 2:68 வாசிக்கிறோம். எஸ்ரா நெகேமியா புத்தகங்களை நாம் வாசிக்கும் போது எஸ்ரா நெகேமியா திரும்பி அவர்களுடைய யூதாவுக்கு வரும்போது அங்க ஆலயத்தை ஆலய பணி எடுத்து கட்டும் போது அவர்கள் என்ன பண்றாங்க, அங்க மன உற்சாகமா என்ன பண்றாங்க, ஆலய பணி கட்டுவதற்கு ஜனங்களும் சரி, பிரபுக்களும் சரி, அவர்களுடைய வம்ச தலைவர்களும் சரி, எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா உற்சாகமாய் காணிக்கை கொடுக்கிறதை நாம் என்ன பண்ண முடியும், வாசிக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம அந்த தேவாலயம் கட்டப்படும் போது 1 நாளாகமத்திலே வாசிக்கிறோம். 1 நாளாகம் 29 வாசிக்கும் போது அந்த தேவாலயம் கட்டப்படும் போது தாவீது என்ன பண்றாரு, அந்த தேவாலயத்துக்காக என்ன பண்றாரு, உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுக்கிறதை நாம் வாசிக்க முடியும். அதுக்கப்புறம் அதே அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது வம்ச தலைவர்களும் பிரபுக்களும் என்ன பண்றாங்க, உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுக்கிறதை நாம் வாசிக்க முடியும். அதை குறித்து நாம் வாசிக்கும் போது 1 நாளாகமம் 29:9 வசனத்தை வாசிக்கும் போது 1 நாளாகம் 29:9 வசனத்தை வாசிக்கும் போது இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள், தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான் என்று சொல்லி வாசிக்க முடியும். சோ அந்த 29வது அதிகாரத்தை நாம் முழுமையாக வாசிக்கும் போது தாவீது தேவனுடைய ஆலயத்துக்காக கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை பார்க்க முடியும். வம்ச தலைவர்கள் பிரபுக்கள் கொடுக்கிற காரியங்கள், ஜனங்கள் கொடுக்கிற அந்த காணிக்கைகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது கடைசியாக நாம் பார்க்கும்போது அந்த காரியத்தை குறித்து பார்க்கும்போது மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லாம அந்த உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பல ஏற்பாட்டிலே 1 நாளாகமத்திலே நாம் வாசிக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அப்போஸ்தலரிலே நாம் ஒரு மனிதரை குறித்து நாம் வாசிக்கிறோம், பர்னபா. இந்த பர்னபாவை குறித்து நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்திலே இவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 36-37 வாசிக்கும் போது 37 நாம் வாசிக்கிறோம், தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் என்று சொல்லி
பர்னபாவை குறித்து நாம் இங்கு வாசிக்கிறோம். தனக்கு உண்டாய அந்த ஒரு நிலத்தை வித்து என்ன பண்றாரு, அந்த கிருதயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலரோட பாதத்திலே வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு மாறாக அதே அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் நாம் அனனியா சப்ரியால் குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்கள் வந்து இது என்ன பண்ணிக்கிறாரு, அதுல ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு நெகட்டிவான ஒரு காரியத்தை செய்கிறதை நாம் இங்கு பார்க்க முடியும். சோ அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஒரு இப்படிப்பட்ட உற்சாகமாய் கொடுத்த மனிதர்களை நாம் என்ன பண்ண முடியும், வேதத்துல இன்னும் அநேக மனிதர்களை என்ன பண்ண முடியும், நான் பார்க்க முடியும். ஆனால் வந்து நான் வந்து ஒரு சிலரை மாத்திரம் இப்பொழுது உங்களுக்கு உதாரணமாக நான் சொன்னேன். சபையாக என்று நாம் பார்க்கும்போது, சபையாக உற்சாகமாய் கொடுத்தவர்கள் யார் என்று நாம் பார்க்கும்போது, உதாரத்துவமாய் கொடுத்தவர்கள் யார் என்று பார்க்கும்போது, மக்கதோனியா சபையை குறித்து என்ன பண்றாரு பவுல் வந்து இதே 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்திலே 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்திலே அவர்களை குறித்து தெளிவாக வந்து சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1 to 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லி ஒரு பெரிதான ஒரு சாட்சி மக்கதோனிய சபையை குறித்து என்ன பண்ணுற பவுல் கொடுக்கிறதை நாம் இங்கே வாசிக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் எப்படிப்பட்ட இருந்தார்களாம், மிகுந்த உபத்திரவத்தில் இருந்தார்கள், உபத்திரவத்தினாலே சோதிக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கொடிய தரித்திரம் உடையவர்களா இருந்தார்கள். அவர்கள் சொல்ற நம்ம சொல்லுவோம் இல்லையா, நமக்கு வந்து பத்த மாட்டேங்குது, நமக்கு வர வருமானம் வந்து நமக்கே பத்த மாட்டேங்குது, இதுல இருந்து எப்படி நாம கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லி நாம வந்து நம்ம அநேக தரம் சிந்திப்பது உண்டு. ஆனா இங்க நம்ம இந்த வேத வசனத்தை பாருங்கள், அந்த சபையார் வந்து கொடிய தரித்திரம் உடையவர்களாய், தரித்திரம் மாத்திரமல்ல அவர்கள் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருந்தவர்கள் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே என்ன பண்ணிருக்கலாங்களாம், மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லி இங்க வேத வசனம் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இங்க உணர்த்துகிறதை நாம் இங்கு பார்க்க முடியும். சோ அப்படிப்பட்ட தரித்திரத்திலும் என்ன பண்றாங்க, அவர்கள் மிகுந்த சந்தோஷமாய் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த அடிப்படை காரியங்களை நாம் வாசித்த போது அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம், மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லி நாம் வந்து அதே 8வது அதிகாரத்திலே நாம் என்ன பண்ண 12வது வசனத்திலே வாசித்தோம். அதே போலதான் இங்க இந்த மக்கதோனியா சபையார் வந்து தங்களுடைய கொடிய தரித்திரத்திலே என்ன பண்ணார்கள், மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர்களை கொடுத்து தங்கள் வாசிக்கும் போது தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த மக்கதோனிய சபையை குறித்து பவுல் சாட்சி கூறுகிறதை நாம் இங்க வாசிக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ எதுக்காக இந்த இடத்துல அந்த மக்கதோனிய சபையை சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, கொரிந்து சபையை தர்ம காரியத்திலே உற்சாகப்படுத்தும்படி என்ன பண்றாரு, இந்த மக்கதோனிய சபையை ஒரு சாட்சியாக சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறதை நாம் வாசிக்க முடியும். அதே 8வது அதிகாரம் 7வது வசனத்திலே கடைசி பகுதியை நாம் பார்க்கும்போது, நீங்கள் இந்த மாதிரி விசுவாசம், போதிப்பு, அறிவு மற்ற எல்லா காரியத்திலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் நீங்க என்ன பண்ணணும், பெருக வேண்டும் என்று சொல்லி கொரிந்து சபையாருக்கு உற்சாகப்படுத்துகிறதை நாம் இங்கு பார்க்க முடியும். சோ இப்படி அநேக உதாரணங்களை நாம் வேதத்துல என்ன அநேக விஷயங்களை அநேக உதாரணங்களை நாம் எடுத்து கூறிக்கொண்டே போகலாம், அதுக்கு அளவே இல்லை. ஆனாலும் நம்ம இந்த காரியத்துல இந்த உதார குணத்தை நம்ம எப்படி செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம், நம்ம வந்து இதை குறித்து நாம் வந்து அதிகமாய் வந்து யோசிப்பது உண்டா, இல்ல வந்து நம்ம வந்து கர்த்தர் சொல்லுவது போல நாம் பெற்றுக்கொள்வதை பார்க்கலும் கொடுக்கறது வந்து என்னப்படுது ஆசீர்வாதம் என்று நம்ம சொல்லி பார்க்கிறோம். சோ இப்ப நம்ம வந்து நம்ம சகோதரிகள் வந்து இதை நான் எப்படி செய்ய முடியும்,
காணிக்கைன்ற ஒரு விஷயத்துல நான் சர்ச்சில் போய் நான் என்னால் முடிந்த காணிக்கத்தை நான் செலுத்துறேன், அது ஓகே. மற்றபடி நம்ம வந்து தான தர்ம காரியமோ, மற்றவர்களுக்கு உதவி செய்வதோ, நன்மை செய்வதோ, இல்ல வந்து நம்ம இன்னும் அதிகமா சொல்லும்போது விதவைகள், திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர்கள்லாம் நான் எப்படி ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், யோசிப்பது உண்டு. அப்படி நம்ம யோசிக்கும்போது, இப்ப நம்ம ஒரு பிச்சைக்காரங்க வந்து பிச்சை கேட்கறாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ண முடியும்? மேக்ஸிமம் ஒரு ரூ. 10 அவிங்க கையில குடுப்போம். இல்ல மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு சாப்பாடு வாங்குற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், குடுத்துட்டு வந்துருவோம். ஆனா வந்து நமக்கு வந்து அது வந்து நிஜமாலுமே அந்த பிச்சைக்காரங்களுக்கு முடியாததா இருந்துதான் நம்மகிட்ட நம்ம அத பெற்றுக்கொண்டார்களான்னு அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு பின்னாடி என்ன ஆயிடும்? எழுந்துரும் இல்லையா? ஸோ நம்ம கரெக்டா தான் குடுத்தோமா? நம்ம குடுத்த மணி கரெக்டா நிஜமாலுமே அதுக்கு அவர்களுக்கு அது உபயோகமானதா? இல்ல வந்து ஏமாத்தி வாங்குறாங்களா? அப்படியெல்லாம் நமக்கு ஒரு இருதயத்துல ஒரு தாட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போயிட்டு இருக்கும். ஸோ நம்ம வேலைக்கு போகிற சகோதரிகள்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு வர வருமானத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த காரியங்கள நம்ம வந்து அதிகமாய் செய்ய முடியும். ஸோ வீட்ல இருக்கிற சகோதரிகளும் கூட நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய தேவைகளை நம்ம வந்து நம்மளுடைய தேவையற்ற செலவுகளை நம்ம குறைப்பதன் மூலம் நம்ம என்ன பண்ண முடியும்? சில பணத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? சேர்த்து கர்த்தருக்காக என்ன பண்ண முடியும்? இப்படிப்பட்ட திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த தான தர்மம் போன்ற காரியங்களை நம்ம என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்லயே கூட நான் உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். நம்ம மேக்சிமம் வந்து இந்த கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? விசுவாசிகள் நாம் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ டெபிட் கார்டை மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ணணும்? யூஸ் பண்ண வேண்டும். அப்படி கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்களுக்கு அதிகமான ஒரு டிசிப்ளின் கண்டிப்பாக தேவைப்படுகிறதா இருக்கிறது. அப்படி அதிகமான டிசிப்ளின் இருக்கிறவர்கள் மாத்திரமே அந்த கிரெடிட் கார்டை என்ன பண்ண முடியும்? ஒழுங்காக யூஸ் பண்ண முடியும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் சில சந்தேகங்கள் இருக்குது. நான் எப்படி நான் இது கொடுக்கறது? நான் எங்க கொடுக்கறது? நான் யாருன்னு தெரியாம எப்படி நான் போய் கொடுக்கறது? ஆனா நான் எனக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்கு. நான் இதை எப்படி நம்ம வந்து செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த டைம் நம்ம புரியாம நம்ம வந்து குழம்பிக் கொண்டிருப்போம். அப்படி நம்ம வந்து குழம்பிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில நம்ம வந்து கர்த்தருக்காக இந்த கொடுக்கிற இந்த காரியத்துல, விதவைகளுக்காக கொடுக்கிற காரியத்துல, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். நம்ம திருச்சி சபையில வந்து விடோஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது விதவைகளுக்காக சில தர்ம காரியங்களை என்ன பண்றாங்க அவங்க கலெக்ட் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, அவர்களுக்கு மாசம் மாசம் இந்த குரோசரி வாங்குறதுக்கு, மெடிசன் வாங்குறதுக்கு அந்த பணத்தை என்ன பண்றாங்க, யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இதன் மூலம் அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அவர்களோட மத்தியில வந்து பகிர்ந்து கொண்டு அந்த ஆத்துமாக்களை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஊழியத்துல உங்களுடைய பங்கை அவர்கள் அந்த சபை மூலம் நீங்க என்ன பண்ணலாம், அவர்களுக்கு உங்களுடைய பங்கை நீங்க அவர்களுக்கு அளித்து, ஸோ அந்த விதவைகளுக்கும் அந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கும் என்ன பண்ண முடியும், உங்களால உதவி செய்ய முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, நான் இதை எப்படி செய்யறதுன்னு என்று உங்களுக்கு ஒரு இருதயத்துல ஒரு உங்களுக்கு ஏவுதல் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ண, கட்டாயமாக இல்லை இது, நீங்க எனக்கு தெரிஞ்சதுனால இந்த காரியத்தை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ இந்த திருச்சி சபையில இப்படிப்பட்ட ஒரு விடோஸ் ஃபண்ட், விதவைகளுக்காக சேர்க்கப்படுகிற ஒரு ஒரு பணம் இருக்கு. அந்த பணத்துல நீங்களும் என்ன பண்ணலாம், உங்களுடைய பங்கை அளித்து அவர்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், அந்த ஊழியத்துக்காக நீங்க உதவி செய்யலாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம எங்களுடைய வீட்ல சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த மாதிரி காரியங்களுக்காக நாங்க எப்படி பணம் சேர்ப்போம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, மந்த்லி ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை வந்து நாங்க என்ன பண்ணிடுவோம், ஒரு பாக்ஸ்ல வந்து என்ன பண்ணிடுவோம், போட்டுருவோம். ஸோ சப்போஸ் அந்த மாசம் அந்த எங்களுக்கு சப்போஸ் அந்த ஏவுதல் இல்ல அப்படிங்கும்போது, அந்த மாசம் அந்த பணம் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதையே நாங்கள் சேர்த்து கொண்டு வரும்போது, கர்த்தர் எங்களை யாருக்காக கொடுக்கும்படி காணிக்கையாகவோ, இல்ல தானம் தர்மமாகவோ, இல்ல உதவி செய்யவோ, நன்மை செய்யவோ, எப்படியாச்சும் இரக்கம் செய்யறதுக்கோ, ஏதோ ஒரு காரியத்துக்காக இதை வந்து இந்த பணத்தை நாங்க கொடுக்கணும் அப்படின்னு கர்த்தர் எங்கள் இருதயத்துல ஏவும்போது, நாங்கள் அந்த பணத்தை எடுத்து கொடுக்க எங்களுக்கு அந்த ஒரு டிசிப்ளின் வந்து எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையில வந்து அது உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கும் வந்து கர்த்தர் ஏவுனார் அப்படின்னா இந்த ஒரு காரியத்தை உங்களோட வாழ்க்கையில நீங்களே என்ன பண்ணுங்க, அந்த டிசிப்ளினை கொண்டு வரதுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அது மட்டும் இல்லாம நம்மளோட குழந்தைகளையும் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்காக கொடுக்கறதுக்கு நம்ம வந்து அவர்களை இன்னும் அதிகமா நம்ம உற்சாகப்படுத்தணும். சின்ன வயசுல இருந்தே நம்ம என்ன பண்ணணும், அந்த குழந்தைகளை நம்ம வந்து என்ன பண்ணணும், உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்களுடைய சர்ச்ல நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு உண்டியல் மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும், குழந்தைகள் முதல் ஒரு வாலிப வயதுல இருக்க பிள்ளைகள் வரைக்கும் என்ன பண்ணுவோம், அந்த வருஷம் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுவாங்க, அந்த உண்டியில வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க. சின்ன ஒரு பிளாஸ்டிக் உண்டியல்
உண்டியலோ ஏதோ ஒரு உண்டியல் அதை வந்து நான் கொடுத்துருவாங்க அந்த குழந்தைங்க கையில. ஸோ அது வந்து என்ன பண்ணா அந்த உண்டியல்ல அவர்களால முடிந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க அதுல சேமிச்சுக்கிட்டே வருவாங்க. அவங்க வந்து சேமிச்சுட்டே வரும்போது அந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா கடைசி அதாவது அவங்களுடைய பாக்கெட் மணி, அவங்க பேரண்ட்ஸ் கொடுக்குற பாக்கெட் மணியா இருக்கலாம், அல்லது அவர்களோட உறவினர்கள் வந்து போகும்போது அவர்களுக்கு கொடுக்குற ஒரு மணியா இருக்கலாம். ஸோ அதை வந்து அவர்களை வந்து அந்த நம்ம பேரண்ட்ஸ் அந்த அந்த குழந்தைங்களுக்கு டீச் பண்ணணும். அதை வந்து நீ என்ன பண்ணு, ஏசப்பாவோட ஊழியத்துக்காக நீ என்ன பண்ண சேர்த்து வச்சிரு அப்படி சொல்லி அந்த உண்டியல்ல போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்களை உற்சாகப்படுத்தி அவங்களை டிசிப்ளின் பண்ண ஒரு உதவியா இருக்கும். ஸோ அந்த அந்த உண்டியல் அவர்கள் சேர்த்து வச்சுட்டே வரும்போது அவங்க விபிஎஸ் கிளாஸ் வரும் இல்லைங்களா, வெக்கேஷன் பைபிள் கிளாஸ். எங்களோட சர்ச்சில் நாங்கள் வருஷம் அந்த விபிஎஸ் வந்து நடத்துவோம். ஸோ அந்த விபிஎஸோட மினிஸ்ட்ரிக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க ப்ளஸ் அந்த குழந்தைங்க எல்லாருமே அந்த உண்டியலை கொண்டு வந்து உடைச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை வந்து அந்த விபிஎஸ் மினிஸ்ட்ரிக்காக என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஸோ இப்படி நம்ம குழந்தைகளை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து வருஷம் ஸ்டார்டிங்ல ஒரு உண்டியில வாங்கி அவங்க கையில கொடுத்து இந்த பணம் வந்து கர்த்தருக்காக நீ வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு என்ன பண்ணலாம், இந்த காரியத்தை நம்ம வந்து சேமிக்கும்படி அவர்களை வந்து என்ன பண்ணலாம், அவங்கள டிசிப்ளின் பண்ணலாம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இது போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சு கொண்டேதான் இருக்கீங்க. இன்னுமேலும் வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்னும் அதிகமாய் உதாரத்துவமாய் உதார குணத்தோடு நம்ம இன்னும் என்ன பண்ணணும், கர்த்தருடைய வேலைக்காகவும் அவருடைய ஊழியங்களுக்காகவும் நம்மளுடைய நமக்கு உபதேசிக்கிறவர்களுக்காகவும் விசுவாச குடும்பத்தாருக்காகவும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்ம இந்த காரியங்களை நம்ம வந்து உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் என்று நீதிமொழிகளை வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு குணத்தோடு நாம் என்ன பண்ணப்படும், உற்சாகமாய் நம்ம என்ன பண்ணணும், இந்த காரியத்தை செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் பார்க்கும்போது உற்சாகமாய் நாம் செய்யும் போது தேவன் அந்த காரியத்திலே அந்த பலிகளின் மேல் என்ன பண்றாரு, பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்மளுடைய இருதயத்துல ஏவினால் நம்ம இந்த காரியத்தை தொடர்ந்து உற்சாகத்தோடு செய்ய நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நம்ம கேட்ட செய்திக்காக நம்ம யாராவது நம்ம ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுப்பா, இந்த வேலைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலையும் கூட கர்த்தாவே, நாங்கள் இவ்வளவு நேரம் கூட நாங்கள் கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும் என்ற அந்த காரியத்தை குறித்து நாங்கள் வசனத்தின் அடிப்படையில் தியானிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். இதோ நீங்கள் பிரியப்படுகின்ற தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே. உலகத்தில் இருக்கக்கூடிய தேவையுள்ள மக்களுக்கும், திக்கற்ற பிள்ளைகளுக்கும், விதவைகளுக்கும், தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரே உற்சாகமாய் உதாரண குணமாய் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று நீர் ஆண்டவரை விரும்புகின்ற தேவனா இருக்கிறீர். அப்படியாக நாங்களும் கூட எங்களுடைய தரித்திரத்திலிருந்து நாங்கள் உற்சாகமாய் ஆண்டவரை கர்த்தருக்காக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. இது வாரியைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் தாராள இருதயத்தோடு நாங்கள் ஆண்டவருடைய காரியங்களுக்காகவும் கொடுக்கத்தக்கதாக நல்ல ஒரு இருதயத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். வேதத்துல காணப்பட்ட அநேக மக்கள் எப்படியாக ஆண்டவரே தன்னுடைய ஆஸ்திகள் விற்று ஆண்டவரே ஆண்டவருக்காக கொடுத்தார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். அப்படியாக நாங்களும் கூட ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நீ கொடுக்கின்ற சகல ஆசீர்வாதத்திலும் நாங்கள் உமக்காக நாங்கள் திருப்பி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்திலும் கூட இந்த செய்தியை கேட்டு நாங்களும் கூட இது கீழ்ப்படிந்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. செய்தி எடுத்த மகளுக்காக ஜெபிக்கிறோம். மகளை ஆசீர்வதிங்க. கேட்ட ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நேரம் முழுவதும் எங்களோட கூடத்துக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் பிதாமே. ஆமென்.